வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகாராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவை நான் பார்க்க போறோம். இந்த பிளேலிஸ்ட்ல இந்தியாவோட 38 தேசிய விளையாட்டுகளை பத்தி முழுமையா பார்க்க போறோம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி, ஃபெட், எஸ்எஸ்சி, ரயில்வே டோர், போலீஸ், பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். ஒரே மூச்சுல உங்க பலத்தையும் உங்க புத்திசாலித்தனத்தையும் டெஸ்ட் பண்ற ஒரு பழமையான ஆனா ரொம்பவே விறுவிறுப்பான விளையாட்டு. ஆமாங்க, இன்னைக்கு நாம கபடிங்கிற இந்த போராட்ட களத்துக்குள்ளதான் போக போறோம். சும்மா யோசிச்சு பாருங்க, களத்தோட நடுவுல ஒரே ஒரு வீரர் நிக்கிறாரு, ஒரு முக்கியமான தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆனா அவருக்கு எதிரா நிக்கிறது ஒரு முழு பாதுகாப்பு கோட்டை மாதிரி 7 பேர். அவரை எப்படியாவது புடிச்சு தடுத்து நிறுத்தணும்னு அவங்க ரெடியா இருக்காங்க. பாக்குறதுக்கு இது ஒரு சமமில்லாத சண்டை மாதிரி தெரியலாம் இல்லையா? ஆனா உண்மையான சவாலே இதுதான். இந்த முழு தாக்குதலையும் அவர் ஒரே ஒரு மூச்சுல முடிக்கணும். இந்த ஒரு விதிதான் கபடிய உலகத்திலேயே ரொம்ப தனித்துவமான ஒரு விளையாட்டா மாத்துது. சரி, இந்த போராட்டத்தின் விளையாட்டு அப்படின்னா என்ன? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கபடியோட அடிப்படை நோக்கம் இதுதான். ஒரு ரைடர் எதிரியோட பகுதிக்குள்ள போய் அங்க இருக்கிற டிஃபெண்டர்ஸை தொட்டுட்டு அதே ஒரே மூச்சுல தன்னோட பகுதிக்கு பத்திரமா திரும்பி வரணும். தொடுற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பாயிண்ட். இந்த விளையாட்டுல 2 முக்கியமான ரோல்ஸ் தான். தாக்குற வீரரை ரேடர்னு சொல்றோம், அவரை தடுக்க முயற்சி பண்ற பாதுகாப்பு வீரர்களை ஆன்டீஸ்னு சொல்றோம். சொல்லப்போனா இது ஒரு வேட்டைக்காரனுக்கும் மத்த வீரர்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போட்டி மாதிரி தான். இப்போ இந்த ஆட்டம் எங்க விளையாடப்படுது, அப்புறம் ஒரு ரைடருக்கான மிக முக்கியமான விதி என்னங்கறத பார்க்கலாம். இதுதான் கபடி ஆடுகளம். பாத்தீங்கன்னா, ஒரு நடுக்கோட்டால 2 பாதியா பிரிச்சிருப்பாங்க. ரைடர் இந்த கோட்டை தாண்டிதான் எதிரணிக்குள்ள போகணும். சைட்ல நீங்க பாக்குற அந்த கோடுகளுக்கு பேரு லாபி. ரைடருக்கும் டிஃபெண்டருக்கும் நடுவுல போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லாபி ஏரியாவையும் விளையாட்டுக்குள்ள பயன்படுத்த முடியும். அடுத்து உச்சாடனம் அல்லது கேண்ட். இதுதான் கபடியோட ஆன்மாவே. ரைடர் எதிரணியோட பகுதிக்குள்ள போனதிலிருந்து கபடி 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 அப்படின்னு விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்குன்னா அவங்க மூச்சு விடாம தான் விளையாடுறாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு தான். இந்த சத்தம் நின்னுடுச்சுன்னா ரைடர் அவுட். சரி, எவ்வளோ நேரத்துக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும்? வெறும் 30 வினாடிகள் தான். ஒரு ரைடருக்கு தன்னோட தாக்குதலை முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி வர்றதுக்கு கிடைக்கிற நேரமே இந்த 30 செகண்ட் தான். இது வேகத்துக்கும் மூச்சு கட்டுப்பாட்டுக்கும் சரியான திட்டமிடலுக்கும் நடக்கிற ஒரு உச்சக்கட்ட சோதனை. பாயிண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப சுலபம். ஒரு ரைடர் டிஃபெண்டரை தொட்டுட்டு பத்திரமா திரும்பிட்டா அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட். ஆனா அந்த டிஃபெண்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரைடரை புடிச்சு நிறுத்திட்டாங்கன்னா அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட். ஒருவேளை ஒரு டீம் எதிரணியில இருக்கிற 7 வீரர்களையும் அவுட் ஆக்கிட்டா அதுக்கு பேரு ஆல் அவுட். அதுக்கு போனஸா 2 பாயிண்ட் கிடைக்கும். சரி, இவ்ளோ விறுவிறுப்பா இருக்கிற இந்த விளையாட்டை எங்கேருந்து வந்துச்சு? இதோட வரலாறு என்ன? இந்த விளையாட்டோட பேர்லயே அதோட கதை இருக்கு. கபடிங்கிற வார்த்தை கைப்பிடிங்கிற அழகான தமிழ் வார்த்தைகள்ல இருந்து தான் வந்திருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டுல தோன்றிய ஒரு விளையாட்டு. அந்த காலத்துல தற்காப்பு திறன்களையும் வேட்டையாடும் திறன்களையும் வளர்த்துக்கிறதுக்காக கிராமங்கள்ல விளையாடப்பட்டிருக்கு. கபடியோட நவீன கால பயணம் 20ஆம் நூற்றாண்டுல தொடங்குச்சு. 1921ல முதல் முறையா விதிகள் உருவாக்கப்பட்டு 1950ல அகில இந்திய கூட்டமைப்பு உருவாச்சு. 1972ல AKFI ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டுக்கு ஒரு முறையான அமைப்பு கிடைச்சது. ஆனா உண்மையான திருப்புமுனை எப்ப வந்தது தெரியுமா? 1990ல கபடி ஏசியன் கேம்ஸ்ல சேர்க்கப்பட்ட போதுதான். சர்வதேச அளவுல இந்தியா எப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறுச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். வேர்ல்ட் கப்னு வந்துட்டா இந்தியாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது வரைக்கும் நடந்த 3 ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் வேர்ல்ட் கப்லயும், அதாவது 2004, 2007 அப்புறம் 2016, இந்த 3 முறையுமே நாம தான் சாம்பியன். ஏசியன் கேம்ஸ்ல இந்தியாவோட ஆதிக்கம் இதை விட பிரம்மாண்டமானது. கபடி அறிமுகமானதிலிருந்து நடந்த 9 போட்டிகள்ல இந்தியா ஜெயிச்சது 1-2 இல்ல, 8 தங்க பதக்கங்கள். இது உண்மையிலே ஒரு நம்ப முடியாத சாதனை. 2018ல ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம அணி வெண்கல பதக்கம் வாங்குச்சு. ஆனா உண்மையான சாம்பியன்ஸ் மாதிரி 2022ல ஒரு மாசான கம்பேக் கொடுத்து தங்களுடைய 8வது தங்கத்தை ஜெயிச்சு கபடியின் ராஜாக்கள் தான்னு மறுபடியும் நிரூபிச்சாங்க. சரி, இந்த முழு விளக்கத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி கபடியை பத்தி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்திடலாம். அப்போ கபடிய பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இது ஒரு ரைடருக்கும் 7 டிஃபெண்டர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம். இதோட வெற்றி அந்த 30 செகண்ட் மூச்சுல தான் அடங்கியிருக்கு. இதுக்கு கைப்பிடிங்கிற தமிழ் வார்த்தை தான் மூலம்.
எல்லாத்துக்கும் மேல உலக அரங்கத்துல இந்தியா தான் இதோட அசைக்க முடியாத ராஜா. இப்போ கபடி உலகம் முழுசும் பரவிட்டு வருது. நிறைய நாடுகள் இந்த விளையாட்டை ரொம்ப சீரியஸா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இந்தியாவோட இந்த நீண்ட கால ஆதிக்கம் இப்படியே தொடருமா, இல்ல ஒரு புது போட்டியாளர் உருவாகி வருவாங்களா? இதற்கான பதில காலம்தான் சொல்லணும். பார்த்ததற்கு நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.